ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். இது எங்க சின்ன பொண்ணு, ஹஸ்பண்ட், பெரிய பொண்ணு. பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நேற்று ஊருக்கு வந்தோம். ஆனால் நேற்று வந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக ஸோ இன்னைக்கு டே 1. சீ சைடு வந்துருக்கோம். அல்குத் மால் தானே? சீ சைடு அல்குத் தான். அல்குத் மால் தான். இது அல்குத் தான், அங்கே இருக்குது அல்குத். வெளியில் வந்து சீ சைடு நைட் வியூ எப்பயுமே நல்லா இருக்கும். ட்ரெயின்லாம் போகுது பார்த்தியா? இப்பயே கண்ணு கட்டுது. கண்ணை கட்டுதான். அல்குத் மால் தான் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பைசா எடுக்க போயிருக்காங்க. அந்த வியூ காட்டுங்களா? நல்லா ஹாய். அந்த வியூ காட்டுங்களா? நல்லா ஓ இதுவா? கார்டு எடுத்து பனானாவை ட்ரை ஃப்ரூட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. என்னது? அதுவும் ஏதோ ஒன்று எடுத்துக்காட்டு. வண்டி பைசா அப்புறமா வந்து நெட் பேங்கிங்கில் எடுத்தாங்க. ஓகே. ஸோ நமக்கு என்னென்னா தேவையோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பொறுக்கிட்டு போகலாம். என்ன பார்க்குறீங்க? சீஸ் இதில் சீஸ் வாங்கி தரீங்களா? நான் பீஸா செஞ்சு தரேன். அன்னைக்கு அப்பா கூட செஞ்சு தரேன். அது பீஸா ரெடிமேட் பீஸாவே வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் வேணாம். பிடிக்கணும் வாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட தான் பிடிக்கும். ஓரியோ சாக்லேட் ஓரியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டுங்க. இதில் சாக்லேட் இதுலாரியா? வேண்டாம், எனக்கு இந்த சாக்லேட் தான் பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இது ஏன் இப்படி மாறிடுச்சு? நல்லாவே இருக்காதுச்சா. வேறம்மா பசங்களுக்கு வேண்டாமா? நம்ம ஒரு கேப்பச்சுனோ. அஃப்கோர்ஸ் நாங்கள் அவ்வளோவா காஃபி குடிக்க மாட்டோம். எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஐயோ, நான் எனக்கு எடுத்த பசங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அவரு எப்பயுமே ஆட் நம்பரா எடுக்க மாட்டாரு. எப்பயுமே ஈவனா தான் எடுக்கணும்னு நினைப்பாரு. என்னது கேரமல் ஃபிளேவர். ஆனா எங்க கேரமல் பிடிக்காது. ஒன்று ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ஒன்று மட்டும் கேரமல் எனக்கு பிடிக்காது. என்னன்னா அங்கே ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கிறோம். இது எடுத்திருக்கோம், ஆனா வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க பசங்க. அது நான் கிடையாது, நான் சாப்பிட்டிருக்கேன். சாக்லேட் ஊத்தி மெல்ட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கேன், அதனால எடுக்கிறேன். கோகனட்டா இல்ல வேற ஏதாவது? சரி. ஃபுல்லும் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதான் 1 kg. சட்னி வச்சுட்டாங்கம்மா. நம்மளே வீட்டுல போய் கோகனட் எடுத்தே செஞ்சுக்கலாம். அது உண்மைதான். என்ன பாட்டு? தயிர் தானே இருக்கும். தயிர் இருக்கு. சொல்றீங்க சீல இருக்கு. சீல இருக்குமா? இல்ல பாத்தீங்கன்னா சிக்கன் பர்கர் எல்லாம் ரெடிமேடா இருக்கு. ஃப்ரெஷ் மீட் அந்த மாதிரிலாம் அவங்க எடுத்துக்கிட்டோம். நம்ம அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். கட்டுங்க கட்டுங்க. அன்ஸ்வீட்டன்டா இது அன்ஸ்வீட்டன் கோகோனா இல்லைன்னா இதான் அன்ஸ்வீட்டன் கோகோனட். இது ஸ்வீட் இருக்குது, இது ஸ்வீட் இல்லாதது. இதான் தேவை. நீங்க நம்பி பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு பிடிக்கிறேன். இடியாப்பம் இருக்கு, அதுக்காக. எங்க இருந்தது? சரி சரி கட்டுங்க. சரி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு தான் பேர். ஆனா காசு விலை அதிகம்.
ஆமா ஆமா பிங்க் பைனாப்பிள். கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. Oh my gosh. இந்த கடையே எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே ஃபிஷ் மார்க்கெட், நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸிட் இருக்கு. அது ஃப்ரோசன் ஏரியாஸ், பிளேசஸ். எங்கள் அப்பா அம்மா, என் அக்கா, என்னுடைய மேக் பண்றது வந்து பெரிய சுல்தானா இருக்கும்ல அது. பெரிய பெரிய பரவாயில்ல, இங்கே வந்ததே பெரிய விஷயம். சந்தோஷப்படு. போகணும். போவோம் கவலைப்படாத. பசங்க பாருங்க சுற்றிட்டு கிடக்குறாங்க உள்ள. நட்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. 10 days இருக்கிறதுக்கு நிறைய ஸ்டாக் வேணாலும் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது பல்கியாக இருக்கும். தண்ணி பாட்டிலா என்னம்மா பார்க்குற? சும்மா அப்படியே கைனாலே ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ரெண்டும். இது ஒன்று பிடிக்கும். இதனால மல்லாட்டையை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஏப்பா, மல்லாட்டையை தவிர உங்களுக்கு பிடிச்சது இந்த உலகத்திலே இருக்காது இல்ல? அவ்வளவோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பொருள்னா அது மல்லாட்டை மட்டும் தான். நூடுல்ஸ் எல்லாம் இப்போ இங்க டப்பாவா விற்கிது. வாங்கி கொடுங்களேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒன்று எடுப்போம் அப்படின்னு இருந்தேன். கரெக்டா சொல்றானே. இதெல்லாம் பிஸ்கெட் செக்ஷன், இது ஃபுல்லாக ரைஸ் செக்ஷன், காஃபி தூள். இங்கே வந்து தலைவலிக்கு குடிப்பீங்களே. ஜாம் ஐட்டம், ஹனி, ரோஸ்மெரி. இங்கே பாருங்கள் 2 செடியே இருக்குது. அதுக்கு பதில் ஒரு செடி வாங்கி வச்சாலே நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கெலாம் நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஊருக்காங்க 2 இடத்துல. ஊருக்கா இருக்கா? 2 இடத்துல ஊருக்காங்க. சின்னதாக பிக்கல் இருக்கா பாரு. சின்னதாக இல்லைம்மா, பெருசாக தான் இருக்கு. இதெல்லாம் என்னது ஊருக்கா? சின்னது இல்லை, அதுதான் சீசன்டு. எங்கே மேங்கோ சில்லி ஊருகா. சின்னதாக இல்லையா? மேலே இருக்கிறதெல்லாம் பாவக்காய் ஊருகா, இங்கே பாரு கோங்குரா ஊருகா இருக்குல்ல. இதெல்லாம் தான் வாங்கி வச்சு அப்படியே வந்துட்டு நூடுல்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி. இந்த பூண்டு மிக்ஸ் இருக்குல்ல, ஐயோ வினிகரில் போட்டிருக்காங்க. அதான் இங்கே தான் இருக்கும், இந்த செக்ஷனில் தான் இருக்கும். ப்ரொவிஷன் செக்ஷன் இதெல்லாம் இதை வாங்கி நம்ம புட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணோம். டோனோவில் செமையாக இருக்கும். ஏன்னா முள் இல்லாமல் இருக்கும் இல்லையா. நான் இது இங்கே இருக்கும்போது மோஸ்ட்லி இதான் வாங்குவேன். நாங்கள் ஷாப் பண்ணால் முக்கியமாக இந்த க்ளோப்பா கட்டில் இந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போகும். ஏன்னா அடிக்கடி ஒரு க்ளோப்பாலாம் உட்கார முடியாது. செமையாக இருக்குதுல. நல்லா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம கீழே போய்ட்டு பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, bye. நம்ம பார்த்தோம்னா எங்கே வந்திருக்கோம்னா சரவணா பவன் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே சாப்பாடு தான். சோறு முக்கியம். அதுங்க பரோட்டா வீட்டில் இருந்தே எடுக்கணும்னு நினச்சோம், மறந்தாச்சு. இப்போ எல்லாரும் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. சாப்பிடுங்க. நான் வந்துட்டு பொங்கல் சொல்லியிருக்கேன், ஹரிப்பிரியா கீ ரோஸ்ட், வந்த உடனே சாப்பிடுறேன். இன்னைக்கு நான் வழி நெய் இருக்காங்க. பரோட்டா, மினி இட்லி வரணும். மினி இட்லி தான் நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு வேற எங்கே போகிறோம்னுட்டு பார்க்கலாம். சாப்பிடுங்க. பொங்கல், கீ ரோஸ்ட், பிளெயின் கீ ரோஸ்ட், இது
பரோட்டா சால்னா. இப்போ இன்னொன்று வரும், அது மினி இட்லி. Oh my gosh, thank you. நல்லாருக்கு. ஓ, மினி இட்லி வந்துருச்சு. கோபி 65 கேட்டது அவங்க தான். நீ தான் கேட்ப, அப்புறம் வேற யாரும் கேட்பா? அவ்வளோதான், பை பை. பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா தேட்டரில் வந்து கேம் விளையாட வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த கேமில் வந்து உடஞ்சிருக்கு. டேக்கே வந்துட்டு ஒழுங்காகவே ஆக்சிலேட்டர்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதில் ஏறி உட்காந்து ஆன் பண்ணிட்டா. ஸோ அது சும்மா டைம் பாஸ்க்கு ஓடிச்சே தவிர பைசா தான் ஒரு 650 வேஸ்ட் ஆச்சு. அடுத்தது என்ன விளாட்லான்னு பார்க்குறேன். பீன் பேக் அந்த பைக்கில் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அடுத்த இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க 650. ஸோ அடுத்த ரவுண்டு ஓட்டுறாங்க. பைக் கேம் விளாட்ற மாதிரி உண்மையான பைக் எப்போ ஓட்டுவான்னு எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கு. இதில் போயிட்டு பைசாவை போட்டு ஒரு பொம்மை எடுக்கிறேன்னு போயிட்டு ப்ளூ கலர் வேணும் போயிட்டு புளியை எடுத்து அதுவும் ஓடல, வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. திருப்பி இன்னொரு தடவை போடுறாங்க. சேம் ஃபிஷ் தான் வருது. 3D போறாங்க. இது வரைக்கும் நான் போனதில்லை, ஆனால் எனக்கு பயம். அதனால அவங்க அப்பாவை அனுப்பிச்சு விட்டேன். தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. உட்காந்துருக்கிறது பாருங்க, அந்த ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஷேக் ஆகுது. உள்ள பாருங்க எப்படி உட்காந்துக்கிறாங்க. முடிச்சுட்டு வராங்க. நீங்க வந்தா பயந்துட்டு இருப்பீங்களா? சைனாக்கு போயிட்டு வந்தா ஆடிட்டு இருந்து. சைனாக்கு போயிட்டு வந்தீங்க? நான் தான் வெளியில இருந்து பார்த்தேன். அது தெரியுது. நீங்க 3 பேர் உள்ள உட்காந்து இருந்ததெல்லாம் பார்த்தேன். கண்ணாடி 17 டோக்கன் தான் எடுத்தேன். இவங்க வந்து இந்த கேம் விளையாடுறாங்க. மோமோஸ் டைம் ஓடுது பாரு. இந்த காலையும் மாற்றி மாற்றி எல்லாம் ஒன்றும் அடிக்க முடியாது. முடிஞ்சிருச்சா?
பாம் வந்து கிளிக் பண்றாங்க. பாம்பு தொட்டா போதும். பாம்பு ஓடிங்க. இது நிறைய வாட்டி விளையாடி இருக்கலாம்ப்பா. நிறைய டிக்கெட்ஸ் இருக்குதா? எத்தனை டிக்கெட் எடுத்தீங்க? 23. இவ வந்து அந்த பர்கர் ஜெல்லி வேணுமா இந்த பாப்பாக்கு வாங்கி தரலன்னு ஊருன்னு இருக்காங்க. அங்க பாத்தீங்களாமா புதுசா மெட்ராஸ் கஃபேன்லாம் வந்திருக்கு. அங்க பாத்தீங்களா மெட்ராஸ் கஃபேன்லாம் வந்திருக்கு புதுசா. சொல்லிட்டு அவனுக்கு நான் தான் கேட்டேன். ஏதோ மசாலா பாப்கார்ன் நல்லா இந்த மசாலா. பாப்கார்ன் மசாலா தான் நல்லா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. ரைட் வச்சிருவா. சினிமா தியேட்டரில் ஒருத்தரும் இல்லை, நாங்கள் 4 பேரை தவிர யாருமே இல்லை. நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டு வந்தாச்சு. படத்துக்கு நாங்கள் தயாராக வந்துட்டோம். பாப்பா இங்கே பாரு. நான் பார்க்கவே வரல, நான் தின்னதான் வந்தேன். தின்ன சொல்லலாம். இது சாப்பிட யார் சாப்பிடுவீங்க? படம் பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். 2 ஃபேமிலி, நாங்களும் இன்னொரு ஃபேமிலி மட்டும்தான். மொத்தம் 8 பேர் தான் இந்த படத்தை பார்த்தோம் நாங்கள். ஏன்னா இன்னைக்கு வெட்னஸ்டேன்றதுனால ரஷ் இல்லை. வெளியில போய் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு.